ஒரு குட்டி கதை சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன பிரேம்க்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டாரு. கிறிஸ்மஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தேன். இப்ப வெளியே மழை இப்படி பெய்யுது. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்ட வேண்டியதுதான். ஹலோ மிஸ்ஸஸ் பிரேம், சொல்லுங்க. சார், என்னோட ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்களா? பிரேம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? சார், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். என்னங்க, ஃபோன் எத்தனை வாட்டி பண்றது? கிறிஸ்மஸ் வர இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. நான் கிளம்பி ரெடியா இருந்தேன். அட்லீஸ்ட் போனை எடுத்து சொல்லிருக்கலாம்ல இன்னைக்கு முடியாதுன்னு. கொஞ்சம் தள்ளுறியா? நான் இத்தனை கேள்வி கேக்குறேன், நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் கத்தாம சும்மா இருக்கியா? ஓ, நான் பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? ஆமாண்டி, ஆமா. ஆபீஸ்ல தான் அவங்க டென்ஷன் பண்றாங்கன்னா வீட்ல வந்தா நீ தள்ள வலிக்குது. கொஞ்ச நேரம் பேசாம போ. போறேன். நான் தானே நிம்மதியை கெடுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறாரு? அவருக்கு மட்டும்தான் கோவம் வருமா என்ன? பேசாம போனதானே சொன்னீங்க. நீங்களாம் வந்து பேசுற வரைக்கும் நானும் பேச போறதில்ல. அப்புறம் என்னாச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? விடிஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எங்க போனாரு பிரேம்? பிரேம் பிரேம் ஆபீஸ்க்கு போயிட்டாரா? அதுக்குள்ள லாஸ்ட் வரைக்கும் பேசல. பாத்துக்கிறேன். அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சாச்சுப்பா. ஏய் மெர்லின், எப்படி இருக்க? இப்பதான் உன் ஃப்ரெண்ட் உன் கண்ணுக்கு தெரிஞ்சனா? முதல்ல உள்ளவா. நான் நல்லா இருக்கேன்டி. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். சரி, உன் ஹஸ்பண்டையும் கூப்பிடு, சொல்றேன். ஏன் அவர் கூப்பிட்டாதான் சொல்லுவியா? உனக்கு நான் ஃப்ரெண்டா இல்ல அவர் ஃப்ரெண்டா? நீ ஃபர்ஸ்ட் அண்ணாவை கூப்பிடுடி. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏன் நீ இப்படி கோவப்படுற? உனக்கும் அண்ணாக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி. என்ன பிரியா, பண்டிகை வர நாள் அதுவுமா இப்படியா மூஞ்ச தூக்கி வச்சிருப்ப? என்னடி பண்டிகை வர நாள்? வர்ற கோவத்துக்கு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் போல இருக்கு. இங்க பாரு, நீ எதுக்காக கோவமா இருக்குன்னு தெரியல. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இந்த பிரச்சனை வர காரணமே கோவமும் ஈகோவும் தான். ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஹஸ்பண்ட் பிரியா, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நீ ஆண்டவரை பத்தி எல்லாம் பேசாத மெர்லின். எனக்கு அவர் மேலேயும் தான் கோவமா இருக்கு. எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைய கொடுத்தாருன்னு. சரி, ஓகே, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாரு. இந்தா என்னோட இன்விடேஷன். என்ன மெர்லின், கடைசியில எப்படியோ மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே, சூப்பர். ஆமாடி, கண்டிப்பா வந்துடணும். சரியா? கண்டிப்பாடி, நான் இல்லாமையா? நீ மட்டும் இல்ல, அண்ணாவையும் ஒழுங்கா கூட்டிட்டு வர. சரிடி, பார்த்து இருந்துக்கோ. நான் கிளம்புறேன். பாய். சரிடி, ஓகே. இவ வேற கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அந்த மனுஷன் என்கிட்ட பேச கூட மாட்டாரு. எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு. என்ன வாழ்க்கை இது? அப்புறம் என்னாச்சுன்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஆமாங்க, எல்லாரும் பண்றதுதான் ஓவர் திங்கிங். அதுலயும் நம்மால் ஒரு ஸ்டெப் மேலேயே போய் வீட்டை விட்டு வெளியவே போயிட்டாங்க. என்னதான் நடக்குது என் லைஃப்ல? எப்போ பார்த்தாலும் சண்டை, கோபம், பிரச்சனை. வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு நான் எதிர்பார்க்க கூடாதா? நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு சொன்னது ஒரு தப்பா? இவர்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்க கூடாதா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு எதுக்கு தான் கொடுத்தாரோ? அப்படின்னா அவருக்கு கூடவா என் மேல அன்பு இல்ல? எல்லாரும் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்கல்ல. ஆனா நான் உன்னை விட்டு தூரமா போகலையே. யாரு யாரு இப்போ என்கிட்ட பேசுனது? யார் உன்கிட்ட பேசுறதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நேரம் நீ சொல்லிட்டு இருந்தல, என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, யாரும் உன் கூட இல்லைன்னு. ஆனா நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்கிறேன். யாரு உன் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும், குடும்பமே உன்னை புறக்கணிச்சு தள்ளினாலும், எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன் மேல வச்ச அன்பு கொஞ்சம்
கொஞ்சமும் குறையாது, எப்பவும் மாறாது. இந்த சின்ன பிரச்சனைக்காக நான் ஏதேதோ பேசி கோவப்பட்டுட்டு உங்களை விட்டு தூரமா போயிட்டேனே. ஆனாலும் நான் உன்னை தேடி வந்தேனே. பிரியா, பிரியா, பிரேம், எங்க போன பிரியா? உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? நல்ல வேலைம்மா உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று ஆஃபீஸில் ஒரே டென்ஷன், அதாம்மா உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. சரி வா, உனக்காகவே இன்னைக்கு நான் ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங் போகணும்ல. என்ன நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. என் மேலே இன்னும் கோவமா? கோபமெல்லாம் இல்லைங்க, வாங்க போலாம். என்னங்க, எத்தனையோ அன்பை நாம தேடி போவோம், ஆனா எதுவுமே நம்மளை ஏத்துக்காது. இன்னைக்கு ஒரு அன்பு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கு. ஏத்துப்பீங்களா? வாழ்க்கையில் உள்ள